இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஆளுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ரெகுலர் போகிற பக்கம் 3 நாள் தொடர்ந்து வேலை கொடுத்துருக்காங்க. நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பக்கம் பின்னாடி வர்றாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஆளுக்கு வந்தாச்சு. இது பிடிச்ச அந்த வேலையை முடிஞ்சு. ஓகே, இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 போகும். 8 இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 7:30 மணிக்கு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்தோம். வந்து 8 மணிக்கு இப்போ டீ கார் சொல்லி டீ கார் வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு வந்து ஒர்க் அப்படி கண்டினியூ பண்ணணும். காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காஞ்சிருச்சு. வெம்பல் காய் மாதிரி இருக்குது. உள்ளே பச்சை காய் இருக்குது. கொஞ்சம் கை ஓட மாட்டேது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேலையே இருக்குது. நம்ம முருகேசன் பார்த்திங்கன்னா வண்டி பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சமா. இப்போ தான் வண்டி தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். அதனால் இவன் செஞ்ச வேலை பின்னாடி வரான் பாரு. இவனை கூட்டு வரனாலே அவன் வந்து ஒரு டெய்லி ஒரு 200-250 காய் கம்மியாக உரிக்கிறான். ஓட சொன்ன பார்த்தீங்கன்னா அவன் வாய் வச்ச வாயில் கேனே உடஞ்சிருச்சு. மணி என்ன ஓடுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:07 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஆளுலாம் நல்லா மும்பரமாக வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அழகு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலை எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் டக்குன்னு முடிச்சுட்ருக்காங்க. வேலை சரியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலை இருக்கும்போது அந்த வேலையை டக்குன்னு செஞ்சுக்கணும். வேலையில நேரத்தில் சிரமப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் முடிச்சுட்ருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா பேச மாட்டேங்கிறாங்க ஆளுகளாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சுங்க. சாப்பிட்டாச்சு. பாதி பேர் பார்த்திங்கன்னா கடைக்கு சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா காய் உரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சாம்பலாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய் விழுகாமல் இருக்கிறதுக்கு ஓலையை போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காய் விழுகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி காய் கெட்டு போயிடும். குடம்பு காய் உரிக்கிறது அது பார்த்திங்கன்னா அந்த சாம்பலில் விழுந்துச்சுன்னா அந்த காய் கெட்டு போயிடும். அதனால் அந்த ஓலையை எடுத்து அந்த சாம்பலை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம காய் விழுகிற மாதிரி அந்த இடத்த செட் பண்ணணும். இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அது இந்த இடம் ஃபுல்லாமே சாம்பலாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பசிங்க போட்டுருக்கோம். காய் இங்கே விழுகுது. இது வரைக்கும் பின்னாடியெல்லாம் சாம்பல் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி காய் போட்டால் பார்த்திங்கன்னா காய் இந்த இடத்துல தான் விழுகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சோகை கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே காய் போட்டோம்னா ஓரளவுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குப்பை இருக்குது. இந்த குப்பையை பார்த்திங்கன்னா இங்கே மேலே தள்ளி விட்டுருலாம். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் வந்து காயில் பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு இது பண்ணும், காப்பாற்றும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மட்டை சோகை எடுத்து போட்டுருவாங்க. ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். 2 கவர் ஆகுமான்னு தெரியல. இப்போது இந்த கொனைக்கு போட்டு நம்ம கால் வைக்கிறதுக்கு வரும். அதனால் பார்த்திங்கன்னா கொனை சோகை இப்படி மடித்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இருந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் கூட ஒரு சின்ன சோகை இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போட்டுடலாம். இது முடிச்சு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி போயிட்டேன். இந்த இடத்துல வச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டை இந்த இடத்துல நான் போட்டால் இங்கே விழுகிற மாதிரி போடணும். இந்த இடத்துல காய் இருக்குது. அந்த காய் கொஞ்சம் சுருட்டி அஞ்சரி போட்டு இங்கே மட்டை வந்து இந்த தேங்காயும் இந்த மட்டையும் கலங்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மட்டையை வச்சு அடிக்கிட்டு இந்த காயை தூக்கி அஞ்சரி போட்டு மட்டையே விழுந்தாலும் நம்ம அந்த காய் என்றப்போ ஈஸியாக என்ற மாதிரி இந்த இடத்த மாற்றணும். அப்போ உங்களுக்கு அது எப்படின்னு பண்ணி காட்டுறது பாருங்கள் நீங்கள். 15 minutes later. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் 2 கலந்துருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா ஒரு தடம் மாதிரி பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் செவர் எழுப்பணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மட்டையும் வச்சு ஒரு செவர் மாதிரி இங்கே அமைக்கணும். இருங்க உங்களுக்கு அமைச்சு காட்டுறது எப்படின்னு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டை அடிக்காச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா வெயில் பட்டால் காய் உடையாத அளவுக்கு பார்த்திங்கன்னா காயும் பாதுகாப்பு பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் காய் அதிகமாகவும் கொஞ்சம் கசகசன்ற இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போவும் கசகசம் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் காய் வெளியே இருந்துச்சு. காயை தூக்கி போட்டு இன்னும் உரிச்சா ஒரு 400 காய் உரிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட போகிற ஆளுகளை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம சாப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட உட்காரல. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அது அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுங்க தேங்காய் உரிக்கிறதே வந்து காயை மட்டும் காட்டியிருப்பேன். அப்புறம் ஆள் உரிக்கிறது காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சரியாக இல்லை. எல்லா நாள் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும்போது வேலை செஞ்சுக்கலான்ட்டு இன்றைக்கி நான் வேலை செஞ்சு ஆகணும் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மற்றவங்க வேலை செய்யும்போது நான் அவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் பிரச்சனை. நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வெயிலாக தான் இருந்துச்சு. இப்போ டீ வந்துருச்சு, டீ சாப்பிட போனோம். இப்போ நிழல் வந்துருச்சு, காய்க்கும் வந்துருச்சு, நமக்கும் வந்துருச்சு. இப்போ அவங்க எல்லாம் டீ சாப்பிட்ருக்காங்க, அந்த இடத்துல டீ சாப்பிட்ருக்காங்க, யாருமே இல்லை பார்த்தீங்களா. இப்போ இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இங்கே காய் இல்லை. இந்த காய் வந்து அவங்க வரக்குள்ளே சுட்டி போட்டால் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி வந்து அங்கே எடு இல்லை இங்கே எடு அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. இப்போ அவங்க வரக்குள்ளே இந்த காயெல்லாம் நம்ம சூட்டி பக்கத்தில் போட்டுக்கலாம். ஒரு 300 காய் அந்த மாதிரி போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.